தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, செய்பவர் நீரல்லோ நீங்கதான்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை, நீங்கதான்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. மனிதனை தூஷணை மனமறி வடிவதில்லை, நீர் பக்கம் உண்டு எனக்கில்லை, மனிதனை தூஷணை மனமறி வடிவதில்லை, நீர் பக்கம் உண்டு தோல்விகள் எனக்கில்லை, நாவுகள் எனக்கெதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை, நாவுகள் எனக்கெதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை, நீங்கதான்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை, நீங்கதான்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் இருந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை, நீங்கதான்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை, நீங்கதான்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை, நீங்கதான்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு உங்களை பார்க்கறதுல மிகுந்த மகிழ்ச்சி. வாங்க நாம் யாவரும் சேர்ந்து இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13 15 வரைக்கும் நாம் தியானிக்கலாம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரப்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி இடைப்படும்படி அவர் விரும்புகிறார். இந்த ஒரு பகுதி நாம் எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா, யாக்கோபு தன் அண்ணனாகிய ஏசாவுக்கு பயந்து தன் மாமனார் வீட்டுக்கு ஓடி போகிற இடத்துல அவன் தங்கினான். அந்த ராத்திரியிலே ஆண்டவர் அவனுக்கு
சொப்பனத்தில் தரிசனமாகி ஆண்டவர் அவனோடு கூட பேசின வார்த்தைகளை தான் நாம் இன்றைக்கு தியானித்தோம். இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே சில குறிப்புகளை மாத்திரம் உங்களோடு கூட நான் காண்பிக்க விரும்புகிறேன். தியானிக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைய வார்த்தைகள் உண்டு. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசத்தில் குறிப்பாக சில காரியங்களை மாத்திரம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி நான் வாஞ்சிக்கிறேன். வாசித்த வேத பகுதியிலே எனக்கு தெரிந்தபடி 5 விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் யாக்கோபுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை ஒன்று பின்னாடி ஒன்றாக நாம் தியானிக்கலாம். முதலாவது வாசித்த வேத பகுதியிலே நம்மாலே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவர் சொல்றார் யாக்கோபோடு கூட, நான் உன்னோடு இருந்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னோடு இருந்து என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னுடைய அர்த்தம் என்னன்னா, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சமூகம் உன்னோடு கூட இருக்கும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். யாக்கோபு தனிமையாய் அவன் வனாந்தர பாதையில் இருக்கும்போது துணை யாரும் இல்லை. அப்படிப்பட்ட தனிமையான சூழ்நிலை ஆண்டவர் அவனை சந்தித்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். அதோடைய அர்த்தம் என்னன்னா, தெய்வ பிரசன்னம், தெய்வ சமூகம் அவனோடு கூட என்றைக்கும் எப்போதும் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் அவனை பார்த்து தைரியப்படுத்துகிறார். ஆம் பிரியமானவர்களே, வேதாகமத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். உதாரணத்துக்கு பார்க்கும்போது மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்க்கும்போது தம் சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். யாக்கோபு பயந்து தனிமையில் இருக்கும்போது, அவன் ஓடி போகிற சூழ்நிலை, ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், இதோ நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆம், வேதாகமத்தில் அநேக இடங்களிலே இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். சீசரிடத்திலும் அவர் சொன்னார், மத்தேயு 28:20, உலகத்தின் முடிவு பரியந்தமும், உலகம் எது வரைக்கும் இருக்கோ அந்த முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும், நல்ல நாள் இல்லை, கெட்ட நாள் இல்லை, சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம், யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்த முதல் வாக்குத்தத்தம் என்னன்னா, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் தைரியத்தை கொடுக்கிறார். இரண்டாவது பார்க்கும்போது, நீ போகும் இடமெல்லாம் என்கிற வார்த்தை ஆண்டவர் அங்கே சொல்கிறார். நீ போகிற இடமெல்லாம் அப்படின்னா ஆண்டவர் இதன் மூலம் நமக்கு என்ன சொல்றாருன்னா, அவர் நமக்கு முன்பாக இருந்து நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி. யாக்கோபுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியாது. அவன் தனிமையாக இருக்கிறான். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட ஆண்டவர் உன்னையும் என்னை பார்த்து சொல்கிற ஒரு வாக்குத்தத்தை என்னன்னா, நாம் எங்கே போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, எந்த சூழ்நிலை கடந்து போனாலும் சரி, கஷ்டமான சூழ்நிலையாகட்டும், சந்தோஷமான சூழ்நிலையாகட்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் போனாலும் ஆண்டவர் வாக்கு சொல்லுகிறார், நீ போகும் இடமெல்லாம். அல்லேலூயா. அநேக முறை நாம் சோதனையிலே, கஷ்டங்களிலே நமக்கு இருக்கும்போது யாரும் நம்மோடு கூட வரமாட்டாங்க. சந்தோஷமாக இருக்கும்போது தான் அநேகர் நம்மை சுற்றி இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனுடைய வாக்குத்தத்தத்துக்கான இன்னும் அநேக பைபிள் வசனங்கள் நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்போது யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21, 22 பார்க்கும்போது தேவன் இஸ்ரவேலரை எப்படி வழி நடத்தினா தெரியுமா? அங்கே பார்க்கும்போது பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் முன் சென்றார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்றார், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு விஷயம் கூட நினைச்சு பாருங்க. அவங்க எப்படிப்பட்ட பாதையிலெல்லாம் கடந்து போனாங்க. சிவந்த சமுத்திரம் வழியாக கடந்து போனாங்க, யோர்தான் வழியாக கடந்து போனாங்க, மலைகள் குன்றுகள் வழியாக கடந்து போனாங்க, இரவிலும் பகலிலும் கடந்து போனாங்க. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு முன்பாக நான் பகலிலே மேகஸ்தம்பம், அப்படின்னா அந்த வெயிலின் தாக்கம் உன்னை தாக்காதபடிக்கு பகலிலே மேகஸ்தம்பமாகவும், இரவிலே இருள் வழி எப்படின்னு தெரியாத பட்சத்தில் இரவிலே அக்னி ஸ்தம்பமாக, அதாவது ஒரு தீபமாக, லைட்டாக உனக்கு முன்பாய் போவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உன்னுடைய பிரயாணங்கள் இப்போது எப்படி இருந்தாலும் சரி, பகலான பிரயாணமாக இருந்தாலும் சரி, இரவிலே பிரயாணமான இருந்தாலும் சரி, வசனம் சொல்கிறது, பகலிலே
மேகஸ்தம்பம் போலவும் இரவிலே அக்னி ஸ்தம்பம் போலவும் நான் உனக்கு முன்பாயிருந்து உன்னை வழி நடத்துவேன். நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு வருவேன் என்று யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரனே சகோதரியே, அதே தேவன்தான் உனக்கும் வாக்கு சொல்கிறார். நீ போகும் இடமெல்லாம் ஆண்டவர் உன்னோடு கூட வருவேன் என்று அவர் வாக்கு சொல்கிறார். அடுத்து நான் வாசிக்கும் போது யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுக்கிற இன்னொரு வாக்குத்தத்தம் என்னன்னா, நான் உன்னை காத்து போகும் இடமெல்லாம் நான் உன்னை காத்து என்று ஆண்டவர் அங்கே வசனத்தை குறிப்பிடுகிறார். அதாவது நம்முடைய ஆண்டவர் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆம், உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் இருந்தாலும் தீங்கு உன்னை அணுகாது என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்மை காக்கிற தேவன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்கிற அடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, நான் உன்னை காக்கிறவர், நான் உன்னை காப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். 1 by 1 நாம் தியானிக்கலாம். முதலாவது, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். சீசர்களையும் பார்த்து சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லி. இரண்டாவதாக நாம் என்ன தியானித்தோம், நீ போகும் இடமெல்லாம் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா நாம் போகிற வழிகள் எல்லாம் நம்மை வழி நடத்துகிறவர். யாக்கோபுக்கு போகிற இடமெல்லாம் தேவன் வழி நடத்தினார். இரண்டாவது. மூன்றாவதாய் பார்க்கும்போது, நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை காத்து என்று ஆண்டவர் யாக்கோபுக்கு சொல்கிறார். நான் உன்னை காத்து அப்படின்னா நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை ரட்சிப்பேன் என்று பொருள். ஆம் பிரியமானவர்களே, நம்மை பாதுகாக்கிறவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் தெரியுமா? அவர் நமக்காக மிகுந்த அக்கறை உள்ளவராக, மிகுந்த ஜாக்கிரதையாக நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மளை குறித்து எவ்வளவு அக்கறை ஜாக்கிரதை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், வசனத்தில் நாம் வாசிக்கும் போது சங்கீதம் 121 நாம் கவனிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் நம்மை காப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக பகலிலும் இரவிலும் என்று பாராதபடிக்கு, அவர் ஓய்வு எடுக்காதபடிக்கு நம்மை காக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர் எப்படி காப்பார் என்று நாம் வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. எவ்வளவு அன்பான தேவன், நம்மேல் எவ்வளவு அக்கறை கொண்டு நம்மை பாதுகாக்கும்படி அவர் நமக்காக இரவும் பகலும் விழித்து கொண்டு நம்மை காக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரே இரவும் பகலும் தூங்காமல் நமக்காக பாதுகாப்பாருன்னு சொன்னால் அந்த பாதுகாப்பை தாண்டி யாரும் நம்மை தொட முடியாது. ஆம், அதுக்கு தான் யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னை காப்பேன். நம்மை காக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. 24/7 என்கிற கணக்கின்படி எப்போதும் நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து பார்க்கும்போது இந்த வாசிக்கப்பட்ட வேதாகமத்திலே அவர் மிகைப்படுத்தி சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். ஆம், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அந்த இடத்துல வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் நாம் வாசித்தேன் தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், உன் சந்ததியை நான் தூளை போலாக்குவேன். தூளை யாராகிலும் நம்மால் கணக்கிட முடியுமா? அது ஒரு இடத்துல நிற்காது, பறந்துக்கிட்டே இருக்கும், அது கணக்கு பார்க்க முடியாது. அது போல ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் சந்ததியை தூளை போலாக்குவேன். ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் ஸ்பெசிபிக்கா சொல்றார், யாக்கோபே நான் உன் சந்ததியை தூளை போலாக்குவேன். அடுத்து இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்றாரு, அது எப்படி இருக்குன்னு சொன்னா 4 திசைகளும் பரவி இருக்கும். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 திசைகள் இருக்கிறதே 4 திசை தான். ஆண்டவர் சொல்றார், உன் சந்ததியை தூளை போலாக்குவேன். அவைகள் 4 திசைகளும் எல்லா திசைகளும் பரவி இருப்பாங்க, எல்லா திசையிலும் நிரம்பி இருப்பாங்க. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய திட்டமும் தேவனுடைய ஆசீர்வாதமும் அப்படிப்பட்டதான். எல்லா இடங்களிலும் நிரம்பி எல்லா இடங்களிலும் தேவ பிள்ளைகள் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். யாக்கோபுக்கு சொல்லுகிறார், பயந்து போயிருக்கிறவரை பார்த்து சொல்றார், நான் முதலாவது உன்னோடு கூட இருப்பேன். அடுத்து நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருவேன் சொன்னார். அடுத்து சொன்னார், நான் உன்னை காப்பேன் என்று சொன்னார். அடுத்து சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்படி ஆசீர்வதிப்பேன்? ஒரு தூளை போலவும்
4 திசைகளிலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவங்க பழகி பெருகுவாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உலகத்தில் இருக்க எல்லாரும் உன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. பிரியமானவர்களே, இது எப்போ நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆண்டவர் உன்னை வச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமா? உன் மூலமாக அநேகருக்கு ஆசீர்வாதம். அதனால உங்ககிட்ட இருக்கிற ஒரு சிறிய பொருள் எதுவாக இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுங்க, பிளஸ் பண்ணி கற்றுக்குங்க. ஏன்னா ஆண்டவருடைய விருப்பம் அதுதான். உன் மூலமாய் தான் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்கள் கொடுக்குற ஒரு சிறிய உணவாகட்டும், ஒரு சிறிய உதவி ஆகட்டும், அது அவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இது தேவனுடைய சித்தம். ஆண்டவர் சொல்கிறார், உன் மூலமாய் இந்த பூமியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று. ஆம், ஆண்டவர் யாக்கோபு இடத்துல பயந்து போய் கொண்டிருக்கிற அவரிடத்துல சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், கவலைப்படாத, உன் சந்ததியை தூளை போல் ஆக்குவேன். அவர்கள் 4 திசைகளிலும் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் பரவி இருப்பாங்க. மேலும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, உங்கள் மூலமாக தான் அந்த உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படணும். உன்னை மட்டும் ஆசீர்வதிப்பேன், மற்றவங்களை ஆசீர்வதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அவங்களையும் ஆசீர்வதிப்பேன். ஆனால் த்ரூ சேனல், உங்கள் மூலமாக. ஏன்னா நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், நான் உன்னை தெரிந்து கொண்ட பரிசுத்த ஜாதி. எவ்வளோ பாக்கியம்! ஆண்டவர் நம்மை கொண்டு தான் இந்த உலகத்தை சந்திக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அடுத்து கடைசியாக நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நான் இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். ஹல்லேலூயா. இப்போது யாக்கோபுடைய சூழ்நிலை, அவன் பயந்து ஓடி போய் கொண்டிருக்கிறான். பயந்த நிலையிலே அண்ணாவுக்கு பயந்து உயிர் பிழைக்க ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ உன் நிலைமை பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிற, ஆனால் நான் உன்னை ஓட விட்டு பார்க்குறவர் கிடையாது. நான் என்ன பண்ணுற ஆண்டவர் தெரியுமா? மீண்டும் உன்னை திரும்ப கொண்டு வருகிற ஆண்டவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அநேக சூழ்நிலைகளை பார்த்து நீ பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறாயா? நம்மளை ஓட விட்டு நம்மை ஒளிய பண்ணுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. நம்மை திரும்ப கொண்டு வந்து இருக்கிற இடத்துல நிலைநாட்டுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்கள் எங்கே பயந்து ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் திரும்ப உங்களை அந்த இடத்துல கொண்டு வந்து அநேகருக்கு முன்பாய் சாட்சியாய் நிறுத்துவார். ஏன்னா அதுதான் தேவனுடைய சித்தம். ஆபிரகாமை ஆண்டவர் அந்நிய தேசத்திலிருந்து அழைத்தார், கானான் தேசத்துக்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு, ப்ராமிஸ்ல தேவனுடைய சித்தத்தின்படி கானானுக்கு அழைத்தார். அந்த கானானில் தான் ஆசீர்வாதம் இருக்கு. அங்கே தான் தேவன் காட்டின இடம், அங்கே தான் அவங்க இருக்கணும். சில காலம் ஒருவேளை ஓடி போனாலும் ஆண்டவர் அங்கே இருக்க பிரியப்பட மாட்டார். மீண்டும் தன்னுடைய சொந்த இடத்துக்கு கொண்டு வர அவர் விரும்புவார். அதே போல்தான் இன்னைக்கு கூட ஆண்டவர் நம்மை தன்னுடைய சொந்த இடத்துக்கு வைத்திருக்கிறார். கானான் என்கிற ஆசீர்வாதமான தேவ பிள்ளைகள் இருக்கிற இடத்துல அவர் வைத்திருக்கிறார். சில காலம் நாம் பயந்து வெளியில போகலாம், ஓடி போகலாம். ஆனால் ஆண்டவர் அங்கேயே இருக்கும்படி ஆண்டவர் நம்மை விரும்புறதில்லை. மீண்டும் தேவன் நம்மளை அழைத்த இடத்துக்கு, ஆபிரகாமை அழைத்தார் இல்லையா? உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற இடத்துக்கு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவன் எல்லாவற்றையும் விட்டு தேவன் காண்பிக்கிற இடத்துக்கு வந்தான். அந்த இடம்தான் தேவனுடைய சித்தம். அந்த இடத்தில் தான் பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகினால் தான் அவர் சொல்றார், நான் மீண்டும் உன்னை திரும்ப வர பண்ணுவேன். ஹல்லேலூயா. யாக்கோபை ஆண்டவர் வாக்கு பண்ணினது போல மீண்டும் அவனை ஒரு நாள் என்ன பண்ணாருங்க? வர பண்ணினார். வரும்போது எப்படி வந்தார்கள் தெரியுமா? ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கும்போது யாக்கோபு சொல்கிறான், வெறும் கோலும் கையுமாக நான் கடந்து போனேன், ஆனால் இப்போதோ எனக்கு 2 பரிவாரங்களை எனக்கு கிடைக்க பண்ணினீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு பண்ணினார், உன்னை நான் திரும்ப வர பண்ணுவேன் என்று சொல்லி. அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் யாக்கோபு வாழ்க்கையிலே நிறைவேற்றினார். அவன் சொல்கிறான், யாக்கோபு, ஆண்டவரே, நான் வெறும் கோலும் கையுமாக கடந்து போனேன், ஆனால் திரும்ப வரும்போது 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தீங்க. ஆம், நீங்கள் யாரை பார்த்து பயந்து ஓடி இருக்கிறீங்க, எதற்காக நீங்கள் ஐயப்பட்டிருக்கிறீங்க, அதே இடத்துக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து 2 பரிவாரங்களோடு கூட மிகுந்த ஆசீர்வாதத்தோடு கூட திரும்ப வர பண்ணுவார். அநேக ஜனங்கள் காணத்தக்கதாக, அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக, அநேக மக்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக ஆண்டவர் உங்கள் இழந்து போன நீங்கள் இழந்து போன ஸ்தானத்திலே கர்த்தர் மீண்டும் உங்களை நிலைநிறுத்துவார். ஆம், கடைசியிலே யாக்கோபுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் தான், நான் உன்னை திரும்ப இந்த தேசத்துக்கு வர பண்ணுவேன். பிரியமானவர்களே, நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையிலே எதையெல்லாம் நீங்கள் உங்கள் எதிரிக்கு பயந்து விட்டு ஓடி போனீங்க, ஐயோ இங்கே வாழ முடியாது என்று நீங்கள் ஓடி இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை திரும்ப வர பண்ணுவேன். ஹல்லேலூயா. அப்படி வரும்போது ஆண்டவர் உங்களை எப்படி கொண்டு வருவார் தெரியுமா? 2 பரிவாரங்களோடு கூட.
யாக்கோபு அதை தான் சொல்கிறான். கோலும் கையுமாய் நான் கடந்து போனேன், திரும்ப வரும்போது 2 பரிவாரங்களை எனக்கு கொடுத்தீங்க ஆண்டவர்ன்னு சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த வசனத்தை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் இழந்து போன, நீங்கள் விட்டு போன இடத்துக்கு உங்களை திரும்ப நான் கொண்டு வருவேன். நீங்கள் பயந்து போன இடத்துக்கு மீண்டும் கொண்டு வருவேன். கொண்டு வரும்போது எப்படி இருப்பீங்க தெரியுமா? 2 பரிவாரங்களோடு கூட, ஆசீர்வாதங்களோடு கூட நான் நம்மை கொண்டு வருவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆகினாலே இன்றைக்கு நாம் தியானித்த இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் 5 விதமான வாக்குத்தத்தங்கள். முதலாவது நான் வாசித்தேன். கர்த்தர் என்ன சொன்னார்? நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். அது முதலாவது வாக்குத்தத்தம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நம்மோடு இருப்பான் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். 2வது, நீ போகும் இடமெல்லாம் என்று ஆண்டவர் சொன்னார். ஆம், நீங்கள் போகிற எந்த இடமாகட்டும், அந்த போகிற இடமெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணார்? உங்களோடு இருப்பார். ஒருவேளை அது பகலாக இருக்கட்டும், இரவாக இருக்கட்டும், பகலிலே மேகஸ்தம்பமாகும், இரவிலே அக்னி ஸ்தம்பமாகும், தேவன் உங்களோடு கூட நடந்து வருவார். அல்லேலூயா. அடுத்து அவர் சொன்னார், நான் உன்னை காப்பேன், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னை காப்பேன். எப்படி காப்பார் தெரியுமா? நமக்காக தூங்காம உறங்காம ராத்திரி பகலாக 24 hour into 7 என்கிற கணக்கிலே நமக்காக தூங்காமல் உறங்காமல் நம்மை அன்பு வைத்து காக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். 4வதாய் பார்க்கும்போது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்படி ஆசீர்வதிப்பேன்? தோலை போலவும் 4 திசைகளும் பலுகி பெருகி உன் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அடுத்து 5வதாய் பார்க்கும்போது, நீ ஓடி போகிற இந்த இடத்துக்கு மீண்டும் உன்னை நான் கொண்டு வருவேன். நீ பயந்து போற இந்த இடத்துக்கு மீண்டும் தைரியமாக 2 பரிவாரங்களோடு திரும்பி வர நான் பண்ணுவேன். நானே உன் தேவன், இதை நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று யாக்கோபோடு கூட ஆண்டவர் பேசினார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட சொல்கிறார். இந்த 5 விதமான ஆசீர்வாதங்களும் உன் வாழ்க்கையிலே நிறைவேற வரைக்கும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். யாக்கோபுக்கு ஆண்டவர் அதை தான் சொன்னார், இதை நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியும்? நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவேன். உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் நிச்சயமாய் இதை நிறைவேற்றுவாராக. ஆமென். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக துதிக்கிறேன். ஆமாண்டவரே, யாக்கோபு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிற தனிமையான சூழ்நிலை வனாந்தரத்தில் இருக்கும்போது நீர் அவங்களை சந்தித்து நீங்கள் சொன்னீங்க, ஆண்டவரே நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு வருவேன், நான் உன்னை காப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை திரும்ப உன் தேசத்துக்கு வர பண்ணுவேன் என்று 5 விதமான ஆசீர்வாதங்கள் கொடுத்தீங்க. அதே போல் ஆண்டவரே, வெறுங்கையுமாய் போனவனை 2 பரிவாரங்களோடு திரும்ப வர பண்ணி நீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். அதே போல நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை இன்னைக்கு வெறுங்கையாய் இருக்கிறவர்களை 2 பரிவாரமான ஆசீர்வாதங்களால் நிறைக்கும்படி செபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களில் எதையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் இன்றைக்கும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இருந்து தேவ வருகை மட்டும் வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென். வசனத்தை கேட்ட யாவருக்கு நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.